நண்பர்களுக்கு வணக்கம். அதிகாலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு போனீங்க அப்படின்னா, தென் தமிழகத்தில் இருந்து ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலையோ வந்து இறங்குற மக்களுடைய பேரனையோ பிள்ளையோ மகளையோ இல்லை விசேஷ வீடுகளுக்கோ வேற வர்ற மக்கள் அந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு ஒரு துண்டு பேப்பரில் அட்ரஸை எழுதி வச்சுக்கிட்டு தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பஸ் போகுமா அந்த பஸ் போகுமா எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு அலைஞ்சு பரிவிப்பாங்க பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். மொபைல் பயன்படுத்த தெரிஞ்சவங்க நம்பர் இருந்ததுன்னா அடிச்சுட்டு இந்த இடத்துல நிற்கிறப்பா வந்துருப்பான்னு நின்றாங்க. நிறைய பேர் அந்த மொபைல் பயன்படுத்த தெரியாம வயதான பெற்றோர்களை அங்க ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு இங்க இவங்க பிக்கப் பண்ணிப்பான்னு இருக்காங்க பாருங்க. அந்த முட்டா பயவுலாம் தயவு செஞ்சு திருந்துங்கடா. பேருந்துகளில் போயிட்டு இந்த அட்ரஸை காமிச்சு விசாரிச்சாங்க அப்படின்னா ஒரு சில நடத்துனர்கள் நிப்பாட்டி பொறுமையா பதில் சொல்றாங்க. ஒரு சில நடத்துனர்கள் பேருந்தே அங்க நிக்க முடியாது டிராபிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது. இந்த துண்டு சீட்டுல அட்ரஸ் தான் எழுதி கொடுத்து விடுறாங்களே, தாம்பரத்துலேருந்து இந்த நம்பர் பஸ் போகும், இந்த ஸ்டாப் அண்ணா நகர்னா அண்ணா நகர் ஈஸ்டா வெஸ்டா, இதெல்லாம் கிளியரா எழுதி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த பெரியவங்க இதுக்கு முன்னாடி சென்னை வந்திருக்கலாம், ஆனால் அவங்க பார்த்த சென்னை வேற, இப்போ இருக்கிற சென்னை வேற. இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி விடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகள் இல்லாமல் அனுப்பாதீங்க.